ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் 2 நிமிடம் இதை முழுமையாக கேள். நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய். அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு என் தங்கமே. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய். பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய். உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய்? நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது. நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மிகவும் நல்ல பிள்ளை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என நீ இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன. நல்ல விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்து விட்டது. அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் இதை 2 நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள். உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும். எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு. இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே, ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய். அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும். நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள். எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன். அவமானப்படும் போது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகின்ற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு கஷ்டம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்திப்பேன். உனக்கான கதவுகள் திறந்து விட்டது. இனி உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது. நாளைய நாள் என்ற விடியலின் விடை தெரியாமல் பாதை என்னவென்று புரியாமல் நீ திகைத்த நொடி உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன். வீசும் காற்றுக்கு அளவுக்குள் தெரியாது. பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை.
சுடர்கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை. நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை. நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா? இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன்? உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன். உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பனிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும். நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன். சில பிள்ளைகளை வர வைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய். ஒருவன் தன் உடலில் சரிகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான். மற்றொருவன் கந்தை துணியை உடுத்திக் கொள்கிறான். இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதே அன்றி வேறில்லை. அறுசுவை உணவோ கூழோ எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான், வயிறு நிறைந்து பசி தீருவதே அது. அதுபோலத்தான் சாய்பாபா நம்மளுக்கு 11 உபதேச மொழிகளை பொன்மொழிகளில் நமக்கு கூறியிருக்கிறார். அதை சற்று பார்ப்போமா? ஸ்ரீரடி தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான். துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன். நீ என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. உனக்காக நான் வருவேன், கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமையே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார். எல்லாம் சரியாகிவிடும், எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா சொல்கிறேன். என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள். குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை. எப்போதும் உங்களை பாதுகாப்பேன். நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன். ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன். எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையோ நான் காட்டுவதில்லை. தாய் ஆமையானது தனது இளம் குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையில் பேணி வளர்ப்பதை போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன். எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். எதற்காகவும் கலங்காதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய் தேவா நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எப்போதும் நல்லதே நடக்கும். ஆன என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன். மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். நீ கேட்டதை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா.
வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம். நானும் உழைக்கின்றேன், முயற்சிக்கின்றேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் சூடவில்லை என்று கேட்கிறாய். உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும். தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும். உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீ மனந்தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே. நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன். மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பமானது உடனே நிறைவேறப் போகின்றது. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இடைவிடாது என்னை ஜபிக்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த நல்லதை இன்றே நான் செய்யப் போகிறேன். உடனே செய்யப் போகிறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கவே உன் வீட்டுக்கே நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். உன் பிரச்சனை என்ன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். நீ நினைத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு எப்போதும் என்னை சுற்றியே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் வைத்திருக்கின்றேன். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப் போகிறது. அந்த சின்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் போது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளி உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டால் உனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும். உனது தீவிர பக்தியாலும் நீ கடைபிடித்த விடுதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறப்போகின்றாய். சிலருக்கு திருமணத்தில் தடை இருந்தது. சிலருக்கு கடன் சுமையாக இருந்தது. சிலருக்கோ குழந்தை பெற தடையாக இருந்தது. சிலருக்கு நோய் நொடியின்றி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சிலருக்கு அவள் உடல் உபாதைகளையே பெரிய தொந்தரவாக இருந்தது. இது போன்று உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன். நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய். மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிட்டதல்லவா? அப்படி வந்துவிட்ட உனக்கு நல்லதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் கொடுக்காமல் எங்கே போவேன்? உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே உன் அப்பா உனக்குள்ளே இருக்கவே உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நாள் அமையப் போகின்றது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இந்த நாள் வைக்கப் போகிறது. நேற்றே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் தொடங்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே நீ செய்யும் கடமைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நான் தந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் மனக்கோயிலில் என்னை வைத்தாய்.
அங்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழ விடுவேனா? உன் மனதிற்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு அந்த இருளில் நான் எப்படி விளக்கு ஏற்றாமல் இருப்பேன்? அந்த இருளை அகற்றவே நான் உனக்குள்ளே வந்தேன். அந்த இருளையும் நான் அகற்றிவிட்டேன். அந்த புது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது. சிறிதாக நீ ஏற்றி வைத்த நம்பிக்கை ஒளி உன் வாழ்வையே பிரகாசமாக்கப் போகிறது. வேலையை செய்து கொண்டிரு. அந்த வேலைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நல்வாய்ப்புகளை எல்லாம், கை நிறைய பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு சாதகமாக எந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயோ அவை ஒவ்வொன்றும் நடந்து வருகின்றது. உனக்கு சாதகமான சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருக்கின்றாய். உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன். என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்துமே வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன். நீ நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாகவே கிடைத்துவிட்டது என் தங்கமே. அதில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் சின்ன ஒரு எண்ணம் தோன்றியதல்லவா? அந்த எண்ணத்தை நான் கவனித்தேன். அந்த பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டு வந்து உன்னிடமே நான் கொடுக்கப் போகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். அவசரப்படாதே. அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே நீ தொலைத்தும் விடாதே. கொஞ்சம் நீ பொறுமையாக இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் நீ பெரும்பாலும் நிறையவே இழந்திருக்கின்றாய். சரிதானே? அதுபோல இந்த முறையும் நீ அவசரப்பட்டு விடாதே. பொறுமையாக இரு. எவற்றையெல்லாம் நீ இழந்தாயோ, எவற்றையெல்லாம் நீ தொலைத்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன். நம்பிக்கையோடு இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்து கொண்டிரு. சிறு நாட்கள் மட்டுமே உன்னுடைய பொருளாதாரம் மீட்டு உன் கையில் வந்து கொடுப்பேன் நான். உனக்கு தேவையான பணத்தை மீண்டும் பெறுவாய். இழந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் வற்றையெல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது உனக்கு வந்த துன்பமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், மன குழப்பமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நாள் முடிவு என்ற கோட்டை தொட்டுதானே ஆக வேண்டும். அந்த முடிவு என்ற கோட்டில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன். அந்த கோட்டை நீ எளிதாக தொட்டுவிடு. பிறகு உன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதல்லவா? அந்த சுமையை எப்படி நான் தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. அந்த சுமையை பற்றி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அந்த சுமையை சுமப்பதற்காகத்தானே உன் பின்னால் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் தலை மீது உள்ள சுமையை இறக்கி என் தலையில் வைத்துவிடு. அந்த சுமையை நான் சுமக்கின்றேன். இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதுபோல உன் வாழ்வில் உனக்கான பொறுப்பும் கூடிக்கொண்டே போகும். அந்த பொறுப்புக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியும் நான் உனக்கு தருகிறேன். சக்தி தேவை என்பதை உணர்ந்து நீ என்னிடம் கேட்டாலும் இல்லை, கேட்காவிட்டாலும் இல்லை, நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். அதை நீ திறம்பட சமாளிக்க எவற்றையெல்லாம் உனக்கு தந்தால் உனக்கு நன்றாக இருக்குமோ அதை நான் அல்லவா தரப்போகின்றேன். நீ எதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய், எதையும் வெற்றி காணத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை மீறி எதுவும் நடக்காது. யாரும் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்யவும் முடியாது. நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன். வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா, என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்படுகின்றாய்.
உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன். ஏன் அச்சம்? எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நான் தலை நிமிர செய்யப் போகின்றேன். உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தீர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிறாய். அது என்னை வழிபடுவதால் உனக்கு சாத்தியமாக போகிறது என்று நம்பு. உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் இருக்கின்றேன், பயப்படாதே. எல்லாவற்றையும் சமாளித்து நீ மேலே எழுந்து வந்தால் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாத்து கரை சேர்க்கும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. பயப்படாமல் இருந்தால் உன் வாழ்வில் நல்லதுகள் இனி நன்றாகவே நடக்கும். உன்னுடைய பொருளாதாரத்தை நான் மீட்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள், கடனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நான் வைத்து விட்டேன். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும்போது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது. புது வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. புது விடியல் போன்று புதிதாக இப்போதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே ஆரம்பிக்கப் போகின்றாய். உன் மனக்கோவிலில் என்னை வைத்திருக்கும் உனக்கு சிறிதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தோசி என தட்டி தூர எறிந்து விடுகிறேன். நம்பிக்கையோடு என்னிடம் சொல்லிவிட்டு எல்லா செயலையுமே நீ செய்து வா. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நீட்டு நான் உனக்கு ஒளி தருகிறேன். சந்தோஷமாக இரு. இன்பத்தின் நல்ல தொடக்கம் இன்று முதலே உனக்கு ஆரம்பம். நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா? அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சி தானே. உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள், உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா? உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம். நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று. நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னேன் அல்லவா? உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? காத்திரு, பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை. நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை. உண்மை ஜெயித்து விட்டது. நீதி என்றுமே தோற்காது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன். கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன். உன்னுடைய கடமை எதுவோ, உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவும் நீ ஆவலாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கு. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும். அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும். நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா, இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது, அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய். என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் நம்பிக்கை என்றும் தோற்காது. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா?
நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நம்பிக்கையோடு காத்திரு, நல்லது நடக்கும். நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன். உனக்கானது எங்கு, எப்போது, எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே. அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது. அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை. உனக்கென்று எழுதி வைத்தது நான். அது என்னிடம்தான் இருக்கிறது. அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன். ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீ மறந்து விடுகிறாய். அது உன் கையில் விரைவில் வந்து சேரும். நீ கேட்டதை நான் தரதா போகிறேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே, உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே. அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில். ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள். அவனுக்கு தேவைதான், அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். இது வேண்டாத ஒன்று. உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினால் என்னிடம் வந்து சொல். நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை நான் துடைத்துக் கொள்கிறேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா? நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன். என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான். கலியுக வரதன் நான். என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே. நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது. புரியாமல் இல்லை. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா? ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது. நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்கொண்டிரு. யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன். அதை நீ பெரிதுபடுத்தாதே. என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது. அந்த கோபமெல்லாம் உண்மையல்ல என் தங்கமே. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா? அப்படிதான் நானும். தன் பிள்ளையை வழிநடத்துவதற்காக நான் இப்படி செய்கிறேன். அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்து கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான். உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன். உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இருக்கின்றேன். தயங்காதே. அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம், உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும். அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும்.
உன் குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன். அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள். ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன். அந்த வெளிச்சத்திலிருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன். பயப்படாமல் இரு. நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள். இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது. இதுவரை இழந்து விட்டாய். இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன். என் அப்பா என் கூடவே இருக்கிறார். அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்துக்கொள். இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய். ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகிறாய். ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தை கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய். இனி எல்லாமே பெறுவாய். சந்தோஷத்தை, கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எறிந்து விட்டாய். நான் அதை அப்புறப்படுத்தி விட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது. நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது. அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன்.